அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி கரங்குப்பி பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் மதுரை மஞ்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயான காளியோட சில செய்திகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்ப்போம். மயானத்தில் குடிகொள்ளும் மயான காளியின் வேலை என்னவென்றால், நம்மிடம் உள்ள தீய அதிர்வலைகளை பிரித்தெடுக்கும் திறன் கொண்டவள் மயான காளியே ஆவாள். மேலும் காளியாத்தாவை கைதொழுதா கவலை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மயான காளி இருக்கும் இடம் மயானமே. அவள் கருப்பு உடையணிந்து எலும்புக்கூடு மாலை சுமந்து கோர பற்களுடன் ரத்தத்தை குடிக்கக்கூடியவள். அதே போன்று காளி என்று மனதுருகி கூப்பிட்டால் உடனே நம் முன் வந்து நிற்பாள். மயானத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை ஊருக்குள் வரவிடாமல் தடுத்து ஆட்கொள்வது மயான காளியின் வேலை. மோகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பிசாச கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவள் இந்த மயான காளி தான். சுடுகாட்டுல அவளின் சக்தியை ஓங்கி நிற்கும். எல்லா தீய சக்திகளையும் அடக்கும் திறன் கொண்டவள் இந்த மயான காளி தான். மயான காளியின் ரூபத்தை உண்மையாக யாராலும் பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தாலும் அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். மயானத்தில் கோவில்கள் அமைத்து வழிபாடு செய்வது மிகவும் குறைவு. கோவிலில் சென்று அவளை அழிக்கும் தீய சக்திக்கு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி தீமை செய்பவர்களை களை எடுப்பாள் காளி. நன்றி.